அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசியினருக்கு மாசி மாத ராசி பலன்கள். கும்ப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் மாசி மாதம். தற்சமயம் கும்பராசியில் உள்ள சனியுடன் சூரியன் இணைகிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரியன் அஸ்தமாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கும் நேரம் கடுமையான நேரம். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது கடினம். எதற்காக முயற்சி செய்தாலும் கஷ்டப்பட்டுதான் முன்னேற வேண்டியிருக்கும். உழைப்பு மிக அதிகமாக இருக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய நிலைமை உண்டாகும். மன சோர்வு உண்டாகும். உடல் சோர்வு உண்டாகும். தொழிலில் பணியாளர்களால் தொல்லை உண்டு. சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். சூரியனுக்காக வசதி உள்ளவர்கள் தஞ்சாவூரில் உள்ள சூரிய நாயனார் கோவில் சென்று வழிபடலாம். சென்னையில் உள்ளவர்கள் வியாசன்பாடியில் உள்ள ரவி ஈஸ்வர் கோயில் இல்லாவிட்டால் பியாட் ஹாஸ்பிட்டல், கிண்டி பியாட் ஹாஸ்பிட்டல், அதாவது ராமாபுரம் பியாட் ஹாஸ்பிட்டல் எதிரில் உள்ள சூரிய நாயனார் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். சனிக்காக பல்லாவரம் பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை வழிபடுங்கள். மிதுன ராசியில் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. நல்ல மனதிற்கு பிடித்த இடம் பூமி தங்களுக்கு அமையும். சகோதரர்கள் ஒற்றுமை உண்டாகும். உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். தொழில் பங்குதாரர்களில் ஒத்துழைப்பு திரும்பி தரும். மார்ச் 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அதிபதியானவர் புதன், விரையாதிபதி புதன் நீச்சம் பெறும் நன்மைதான். விரயத்துக்கு ஏற்ற வரவு வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். நன்மைகள் உண்டு. அடுத்து புதனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. பிறரை நம்பி செயல்படுவதில் கவனம் தேவை. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பலன் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கலாம். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். பொறுப்பு அதிகரிக்கும். தற்சமயம் குரு சுக்கிர பரிவர்த்தனை உண்டாகிறது. உங்கள் ராசிக்கு 6, 9 இடத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான். ஆக குரு 4, 11 இடங்களுக்கு அதிபதி. சுக்கிர பகவான் 6, 9க்கு அதிபதியானவர். இந்த முரண்பாடான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனையாகும் போது எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். திடீர் தனவரவு வந்து திகைப்படைய வைக்கும். பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு, அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே என்று வருந்தியவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் தங்களுக்கு உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆகவே இந்த நல்ல நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தால் கடகராசியினர் ஆதம்பாக்கம் ஆண்டாள் நகரில் உள்ள மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.